கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எப்பா எத்தனை நாளுங்க ஆர்டிஎம் இருக்கா இல்லையா? மொத்தம் எத்தனை பிளேயர்? இதனால ஒரு டீமுக்கு அட்வான்டேஜா, டிஸ்அட்வான்டேஜா? அன்கேப்டு பிளேயர்ஸுடைய ஸ்லாட் எவ்வளோ? மொத்தம் எவ்வளோ பிளேயரை எடுக்க முடியும்னு சொல்லி அவ்வளோ கேள்விகள், அவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தோம். எல்லாமே சின்ன சின்ன அப்டேட்டா வந்தது. ஆர்டிஎம் இல்லைன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன். ஸோ அப்படித்தான் சொன்னாங்க. மறுபடியும் ஆர்டிஎம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆர்டிஎம் இருக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. நான் அது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமா 8 பாயிண்ட் அதுல இருக்கு. ஐபிஎல் உடைய ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இதுதான். இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அக்டோபர் 31ஆம் தேதி எனக்கு லிஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸா பயங்கரமா சொல்லிட்டாரு. ஐபிஎல் டீம்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய குசி. இது எல்லாமே என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நிறைய சேம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோனா நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஐபிஎல் ரிட்டர்ன்ஸனுடைய ரூல்ஸ் எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ பிளேயர் எடுக்க முடியும் அண்ட் பிளா 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 அப்படிங்கிற மாதிரி பல கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்திருக்கிறது அஃபீஷியல் நியூஸுங்க. ஸோ உண்மையாலுமே ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்போ டேட் வரப்போகுதுங்கிறதா மிகப்பெரிய அப்டேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அக்ஷன் எப்போ வரப்போகுதுங்கிறதா மிகப்பெரிய அப்டேட்டாக இருந்தது. இப்போ ரிட்டர்ன்ஸ் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதே மிகப்பெரிய அப்டேட்டுங்க. ஸோ ஐபிஎல் உடைய கிரேஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 31ஆம் தேதி ஐபிஎல் தொடங்கி மே 31ஆம் தேதி முடியுது அப்படின்னு வச்சிட்டோம்னா அடுத்தது ஜூன் 2ஆம் தேதியே ஐபிஎல் அப்டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணும் போல. அந்த அளவுக்கு ஐபிஎல் உடைய கிரேஸ் வேற லெவல்ல உயர்ந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஎம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்வி போயிட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ அஃபீஷியல் அப்டேட்டோட ஃபர்ஸ்ட் கோட் என்ன அப்படின்னா, ஒரு டீம் 6 பிளேயர் வரைக்கும் ரீடைன் பண்ணலாம். இந்த தடவை ரைட் டு மேட்ச் கார்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கோட். செகண்ட் கோட் என்ன அப்படின்னா, அந்த 6 பிளேயர் இருக்கு இல்லையா, நீங்க 6 பிளேயருமே ரீடைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஎம் கிடையாது. இல்ல நாங்க 5 பிளேயர் தான் ரீடைன் பண்ணியிருக்கோம், மீதி எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பிளேயர் இருக்காங்க, அதுக்கு நாங்கள் ஆர்டிஎம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் லிஸ்ட் சப்மிட் பண்ணும்போது 5 பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் தான் சப்மிட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. ஆக்ஷன்ல உங்க டீம்ல ஆல்ரெடி இப்போ வந்துட்டு ஒரு ஸ்குவாட்ல 25 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல 5 பேர் தான் ரீடைன் பண்ணிருக்கீங்க. உங்க டீம்ல இருந்து 20 பேர் ஆக்ஷன் போக போறாங்க. அதுல யாரோ ஒருத்தருக்கு நீங்க அந்த ரைட் டு மேட்ச் கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்க 6 பிளேயருமே ரீடைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஎம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல நாங்க 5 தான் ரீடைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஆர்டிஎம் உண்டு. 5+1 அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஆக்ஷனில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸை அதே ரேட்டில் நம்ம எடுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேக்ஸ்வெல் வந்துட்டு ஆர்சிபி ஆக்ஷனில் விட்டுட்டாங்க, நம்ம எடுத்துக்குவோம். சிஎஸ்கே வாங்குறாங்க, ஒரு 15 கோடிக்கு மேக்ஸ்வெல் சிஎஸ்கே வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஆர்டிஎம் போடும்போது மேக்ஸ்வெல்லை அதே 15 கோடிக்கு தான் வாங்க முடியும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கான சான்ஸும் இருக்குது, அதிகமாக இருக்கான சான்ஸும் இருக்குது. அண்ட் நம்பர் 3 மிக முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் உடைய ஃபீஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ 120 கோடி இந்த தடவை ஐபிஎல் பட்ஜெட்டுங்க. ஸோ அதாவது ரீடைன் பண்ணது போக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ வருஷம் அது 100 கோடிக்குள்ள தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை 120 கோடி. ஸோ ரீடைன் பண்ணதுக்கு போல வர அமௌண்ட்டை வந்துட்டு மைனஸ் பண்ணி உங்ககிட்ட டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடவை ஒரு 20 கோடி ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியாகணும். ரீசன் போன தடவை செம்மையான ஒரு ப்ராஃபிட்டுங்க. ஸோ அதனால தான் மிக முக்கியமாக இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது 2025, அதாவது அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு 146 கோடியாகவும், அண்ட் 2026க்கு வந்துட்டு 150 கோடியாகவும், அண்ட் 2027க்கு 157 கோடியாகவும் வருஷம் ஹைக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்பர் 4 உடைய ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிளேயருக்குமே 7.5 லேக் அப்படிங்கிறது மேட்ச் ஃபீ கிடைக்கும். அண்ட் அந்த டோர்னமெண்ட்டில் இருக்கிற 14 மேட்சஸும் விளையாண்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான வேலை வாய்ப்புகளும் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய ஜெய்ஸா. உண்மையாலுமே சத்தியமா வேற லெவலுங்க. ஏன்னா இந்த கேமுடைய அந்த மிகப்பெரிய விஷயமே இந்த சேலரியில் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஸோ மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தான். பிசிசிஐ தான் ரிச்சஸ்ட் போர்டு அப்படிங்கிறது தெரியும். என்னப்பா இந்த ஹைக்கு கூட கொடுக்கலனா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் பிளேயர்ஸுக்கு செம்மையான ஒரு சேலரியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் 5th ரூல் என்ன அப்படின்னா, இந்த மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பிளேயர்ஸுடைய நேம் எல்லாமே அடுத்த வருஷம் மினி ஆக்ஷனுக்கு வரும். ஆனால் இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்க எல்லாமே ஓகே அடுத்த வருஷம் மினி ஆக்ஷனுக்கு பண்ணிக்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுதான் மிக முக்கியமான ரூலாக இருக்குது. இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் டெக்கால்ட்டி வேலை பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஆப்பு வச்சிருக்கிறாரு ஜெய்ஸ் அவங்க. அண்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னா, ஒரு பிளேயர் அதாவது ரெஜிஸ்டர் பண்ண பிளேயர் வந்துட்டு ஒரு சீசனுக்கு வராரு அப்படின்னா பாதியில் விளையாண்டுட்டு போகக்கூடாது. நல்லா கேட்டுக்கங்க ஆஸ்திரேலியன் அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ரூல் அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க. அதாவது வந்தால் ஃபுல் டோர்னமெண்ட் விளையாடுற மாதிரி இருக்கணும், இந்த பாதியில் போகிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி போனால் 2 வருஷம் ஐபிஎல்ல பேன் செய்யப்படுவீங்க, உங்களுடைய நேம் ரெஜிஸ்டர் லிஸ்ட்டில் வராது, விளையாடவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸா சொல்லியிருக்காரு. அண்ட் நம்பர் 7 ரூல் நம்பர் 7 ஃபார் நம்பர் 7 அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. எம்எஸ் தோனிக்காகவே ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. எப்பா ஐபிஎல் அப்படின்னாலே அவருடைய கிரேஸ் என்ன ஒரு கிரேஸுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெய்ஸா வந்துட்டு ஆல்ரெடி இப்போ ஏகப்பட்ட தடவை அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஐபிஎல்ல பாதி கிரேஸ் 70% அப்படிங்கிறது எம்எஸ் தோனிக்கு தான்ங்கிற மாதிரி. அண்ட் நம்பர் 7 ரூல் என்ன அப்படின்னா,
அவங்க தோனியை குறிப்பிடாம செம்மையா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க 5 வருஷம் ரிட்டயர் ஆயிருந்தாலும் பரவால்ல, நீங்க எல்லா விதமான ஃபார்மேட்லேருந்து ரிட்டயர் ஆயிருந்தாலும் பரவால்ல, நீங்க அன்கேப்டு பிளேயர்னு தான் சொல்லுவீங்க. ஸோ ஒரு பிளேயர் வந்துட்டு அன்கேப்டு பிளேயரா நீங்க உங்க டீம்ல எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ரூலை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸா நம்பர் 7 MS தோனி இந்த ரூலுக்குள்ள தாங்க வராரு. ஸோ அதனால கண்டிப்பா ஒன் மோர் சீசன் ஆடுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். அண்ட் நம்பர் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் பத்தின ஒரு விஷயம். அதாவது இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கா இல்லையா, ஸோ இந்த தடவை வைப்பாங்களா மாட்டாங்களா, இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. 2027 வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர்ஸ் உடைய ரூல் இருக்கு. ஸோ மேபி அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் உடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த 8 தாங்க மிக முக்கியமான ரூல். ஸோ இது போக அந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்துட்டு எவ்வளோ எடுக்கணும் ஒரு ஸ்குவாடுக்குங்கிற மாதிரி, ஒரு ஸ்குவாடுக்கு மேக்ஸிமம் 2 எடுக்கலாங்க. ஸோ அதாவது நீங்கள் கேப்டு பிளேயர்ஸ் வந்துட்டு 4 இல்லைனா 3 எடுப்பீங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த கேப்டு பிளேயர்ஸில் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ், அதாவது நான் இந்தியன் பிளேயர்ஸை சொல்கிறேன், ஒரு 4 இந்தியன் 2 ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க அப்படின்னா அந்த 4 இந்தியனில் 2 அன்கேப்டு பிளேயர் இந்தியனாக தான் இருக்கணும், அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த மிக முக்கியமான அன்கேப்டு பிளேயர்ஸ் உடைய ரூல் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஃபைனலாக இதுதான் அப்டேட். செம்ம மேசிவான ஒரு அப்டேட். லிஸ்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு அக்டோபர் 31 தீபாவளி வரைக்கும் டைம் இருக்கு. ஆனால் எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே இன்னும் 2 வாரத்தில் எல்லாமே வெளியிட்டுருவாங்கிறதுல மாற்றம் கிடையாது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.